பாத்தீங்களா? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்னாச்சு? சாந்தி, சாந்தி, தண்ணி கொடுங்க. தண்ணி கொண்டு வாங்க. அமைதியா இருங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். தண்ணி கொடுங்க, கொடுங்க, தண்ணி கொடுங்க. அமைதியா இருங்க. தண்ணி குடிச்சு அமைதியா இருங்க. இருமல் இருக்கா? ஜுரம் இருக்கா? என்னாச்சு? பாட்டி இல்ல இல்ல சொல்லு. நீ இன்னைக்கு டிவி பாத்தீங்களா? டிவியா? ஆமா, டிவி தான். இன்னைக்கு நீங்களும் மகளாம் கோடீஸ்வரி பாத்தீங்களா? அடப்பாவி, பாட்டி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. போங்க. யாருக்காவது 1 கோடி கிடைச்சுச்சா? ஐயோ, லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் क्वेश्चनல விட்டுட்டாங்க. பாவம். என்ன கேள்வி கேட்டு? பாட்டி நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க தான் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. டாடா டாடா அப்படின்னு சவுண்ட் எல்லாம் போட்டுட்டாங்க. கேள்வி, பெண்களுக்கு எந்த தடுப்பூசி போட்டா புற்றுநோய் தடுக்கலாம்? ஆப்ஷன்ஸ் என்ன இருந்துச்சு? ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ HPV வேக்சின், ஆப்ஷன் பி கோவிட் வேக்சின், ஆப்ஷன் சி டெட்டனஸ் வேக்சின், ஆப்ஷன் டி BCG வேக்சின். இருங்க. பதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணுமா? போன் a friend. முடிஞ்சிச்சா? 50-50 முடிஞ்சிச்சா? நான் பதில் சொல்லிட்டே. தெரியுமா? இது HPV தடுப்பூசி தான். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு கொடுக்குது. பாட்டி உங்களுக்கு ஆன்சர் தெரியுது. பாட்டி நான் மாத்திரம் அந்த ஹாட் சீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருந்தேன். உங்களுக்கு தான் நான் வந்து போன் பண்ணுவேன். நீங்க தான் அந்த போன் பிளேட் ஆப்ஷன். சரியா? பாட்டி நீங்க சும்மா தானே சொல்றீங்க, என்ன ஏமாத்த ட்ரை பண்றீங்க. நீங்க அந்த கேம் ஷோ பாத்தீங்க தானே? ஷோ ரேவதி இல்லம்மா, பார்வதியோட ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் கிடைச்சது. அந்த நோட்டீஸ் எங்கேயோ இருந்துச்சு. ஒரு நிமிஷம். நிவாசி அரசாங்கம் 14 வயசு பெண்களுக்கு இலவசமா HPV தடுப்பூசி கொடுக்கறாங்களா? இதுதான் நான் வாசிச்சேன். அப்பதான் நான் யோசிச்சேன், பார்வதிக்கு இன்னைக்கு இந்த தடுப்பூசி போடணும். தடுப்பூசியா? பார்வதிக்கா? ஏமா என்ன டென்ஷன்? மெதுவா. தண்ணி வேணுமா? தண்ணி. அம்மா என்ன தடுப்பூசி? பார்வதியோட ஸ்கூல்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. சரி, இதுதான் நோட்டீஸ். வாசி. என்னது? அரசாங்கம் இலவசமா HPV தடுப்பூசி கொடுக்கறாங்களா? இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய பாதுகாக்குதா? என்னது? இது வந்து புற்றுநோயை தடுக்குமா? ஆமாமா, கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய். ரேவதி உனக்கு தெரியுமான்னு தெரியல, அம்மாக்கு வந்து 5 வருஷம் முன்னாடி கேன்சர் இருந்துச்சு. ஆனா எந்த அறிகுறியுமே இல்ல. கேன்சரா? ஆமாமா. எதுவுமே தெரியலையா பாட்டி? தெரியவே இல்ல. எந்த அறிகுறியும் இல்லாம இங்க வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வச்சாங்க. அப்போ பாட்டி போயிட்டு சும்மாதான் போய் பார்த்தாங்க. டெஸ்ட் எடுத்து 1 வாரத்திலேயே சொல்லிட்டாங்க கேன்சர் இருக்குன்னு. அதனால நாங்க என்ன பண்ணோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கைனி ஆன்காலஜி CMC வெல்லூர் டாக்டர் ஷோபா கிட்ட போய் பார்த்தோம். பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து முடிச்சாச்சு. 5 வருஷமா? அப்போ நீங்க கேன்சர் ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஆமாமா, கேன்சர் எதுவுமே இல்ல 5 வருஷமால. அப்போ டெஃபினட்டா பார்வதிக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடணும். நானும் இந்த தடுப்பூசி எடுத்துப்பேன். இரு ரேவதி, உனக்கு எல்லாத்துக்குமே அவசரம் தான். அம்மா, நம்ம டாக்டர் ஷோபா கிட்ட வந்து இந்த HPV தடுப்பூசியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா? அது ஓகேமா, நீயும் கூட டெஸ்ட் பண்ணுங்க. 5 வருஷம் முன்னாடி டாக்டர் ஷோபா உங்களுக்கு கேட்டேன். அம்மா என்ன விட்டுடுங்கம்மா, என்ன பத்தி இப்போ கவலை இல்ல. பார்வதி தடுப்பூசியை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, அப்ப நானும் வருவேன். எதுக்கு? எனக்கு இந்த நோட்டீஸ் கிடைக்கல. முன்னாடி கிடைச்சிருந்தா நானும் வந்து கோடீஸ்வரி ஆயிருப்பேன்ல இந்நேரத்துக்கு. நானும் வந்தேன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்த நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரியில நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கல்ல. ஐயோ ரேவதி, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வாங்க. அட சாந்தி, உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா டாக்டர், நல்லா இருக்கேன் டாக்டர். எங்க டாக்டர், வேலை வீடு எல்லாத்தையும் பாக்குறதுல ரொம்ப பிஸி ஆயிட்டேன் டாக்டர்.
இதனால அம்மாவை கூட கூட்டிட்டு வரல முடியல டாக்டர். பிஸியா இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா ஆரோக்கியமும் முக்கியம் இல்ல. சரி, இது யாரு? ஹாய் டாக்டர், நான் ரேவதி, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லது. சரி, நீங்க சொல்லுங்க, அம்மா எப்படி இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல டாக்டர், அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுள் புண்ணியத்துல ஆரோக்கியமா இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு டவுட் கேட்க வந்தேன் டாக்டர். என் பொண்ணு பார்வதி ஸ்கூல்ல வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இதான் அந்த நோட்டீஸ். ஹெச்பிவி வேக்சின் பத்தி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கலான்னு வந்தேன் டாக்டர். நேத்து நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரி நிகழ்ச்சியில இதே கேள்வி கேட்டாங்க. பெண்களுக்கு எந்த தடுப்பூசி கொடுத்தா புற்றுநோயை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. பாட்டி ஹெச்பிவி சொன்னாங்க. நான் மாத்திரம் அந்த ஹாட் சீட்ல இருந்தேன்னா நிச்சயமா 1 கோடி லூஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேளை ரேவதி நீ அங்க இல்ல. பாட்டி சரியாதான் பதில் சொல்லியிருக்காங்க. இந்தியால மட்டும் இந்த கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய் பெண்களை அதிகமா பாதிக்குது. ஒரு வருஷமும் 1 லட்சத்துக்கும் மேலான பெண்களுக்கு இந்த புற்றுநோயை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் இந்த புற்றுநோயால மரணம் அடைகிறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? 8 நிமிஷமா? ஆமா, அதனாலதான் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இந்த கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய் ஒரு வைரஸ், அதாவது ஒரு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் மூலமா பரவுது. இது உடலுறவு கொள்றப்போ பரவ ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆரம்பிச்சு வருஷக்கணக்கான பிறகு அது கேன்சரா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை ஒரு தடுப்பூசி மூலமா தடுக்கலாம். ஆனா டாக்டர், இந்த தடுப்பூசி பாதுகாப்பானதா டாக்டர்? கண்டிப்பா சாந்தி. இந்த தடுப்பூசிய உலகத்துல பல நாடுகள்ல ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப வருஷமா உபயோகிச்சுட்டு இருக்காங்க. பொதுவான சைடு எஃபெக்ட் என்னன்னா, ஊசி போட்ட இடத்துல கொஞ்சம் வலியும் இல்ல வீக்கமும் இருக்கலாம். ஆனா அதுவும் ஒரே நாள்ல போயிடும். இது வந்து நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியா? அதே மாதிரிதான். டாக்டர், இந்த இன்ஜெக்ஷனை பத்தி நான் வெளியே விசாரிச்ச போது சொல்றாங்க, இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா தீட்டு பிரச்சனையும் குழந்தை பிறக்கிறதுல கஷ்டம்னு சொல்றாங்க. இது உண்மையா டாக்டர்? அப்படிலாம் எதுவும் இல்ல சாந்தி. இந்த தடுப்பூசி மூலமா மாதவிடாயோ இல்ல கருத்தரிப்பு மேலேயோ எந்த பாதிப்பும் கிடையாது. சரியா சொல்லணும்னா இது ஒரு பெண்ணோட வருங்காலத்தை பாதுகாக்கும். சரி டாக்டர், இந்த தடுப்பூசி எத்தனை ஊசியா போடணும்? பார்வதிக்கு என்ன வயசு சொன்னீங்க? 14 டாக்டர். பார்வதி வயசு இருக்கிற பெண்கள், அதாவது 14 வயசு இருக்கிற பெண்களுக்கு இந்த தடுப்பூசியை ஒரு வாட்டி போட்டாலே போதும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்திய அரசாங்கம் இந்த தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 14 வயசு இருக்கிற பெண்களுக்கு இந்த தடுப்பூசிய பெற்றோர்கள் சம்மதத்தோட இலவசமா போட்டுக்கலாம். அதுதான் இந்த ஃபிளையர்லயும் சொல்லியிருக்காங்க. சரி டாக்டர், இந்த தடுப்பூசி எங்க போய் போட்டுக்கலாம் டாக்டர்? இந்த தடுப்பூசி எல்லா அரசாங்கம் சார்ந்த ஆரம்ப சுகாதார நிலையம், சமூக சுகாதார நிலையம் இல்லைன்னா அரசாங்கம் சார்ந்த மருத்துவ கல்லூரியில இந்த தடுப்பூசியை போடுறாங்க. ஏதாவது ஒரு வயசு இல்லைன்னா பிறந்த தேதியோட அடையாள அட்டையை எடுத்துக்கிட்டு பெற்றோர்களோட போய் இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த 3 மாசத்துக்கு தடுப்பூசியை இலவசமா போடுறாங்க. டாக்டர், எனக்கு 22 வயசு ஆகுது. நான் எடுத்துக்கலாமா இந்த தடுப்பூசிய? கண்டிப்பா ரேவதி, இந்த தடுப்பூசிய 9ல இருந்து 26 வயசு இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டுக்கலாம். ஆனா இப்போதைக்கு அரசாங்கம் 14 வயசு இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இலவசமா தராங்க. அதனால மத்த வயதை சார்ந்தவங்க இந்த தடுப்பூசிய தனியார் மருத்துவமனையில காசு கொடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இருங்க டாக்டர், நீங்க ஆண்களுக்கும் இந்த தடுப்பூசி போடலாம்னு சொல்றீங்களா? ஆமா ரேவதி, இந்த ஹெச்பிவி வைரஸ் பெண்களை மட்டும் இல்ல, ஆண்கள்லயும் சில புற்றுநோய் ஏற்படுத்துது. அதாவது ஆண்கள்ல தொண்டை புற்றுநோய், வாயில வர புற்றுநோய், பிறப்புறுப்புல வர புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படுத்துது. அதனால இந்த ஹெச்பிவி வேக்சின்னால ஆண்களுக்கும் பயன் இருக்கு. டாக்டர், என் தம்பிக்கு 12 வயசு ஆகுது, அவன் போட்டுக்கலாமா? கண்டிப்பா அவனும் போட்டுக்கலாம். ஆனா இந்த அரசாங்க திட்டத்துல 14 வயசு பெண்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இலவசமா தராங்க. அதனால ஆண்களும் மத்த வயதை சார்ந்த பெண்களும் இந்த தடுப்பூசிய தனியார் மருத்துவமனையில காசு கொடுத்து வாங்கிதான் போட்டுக்கணும். டாக்டர், இப்ப எனக்கு வந்து 42 வயசாகுது. எனக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. நான் எப்படி இந்த கேன்சரை தடுக்க முடியும் டாக்டர்? ஆமா சாந்தி, இந்த தடுப்பூசிய ரேவதி, பார்வதி போன்ற பெண்களோட வயசுக்கு தான் இந்த தடுப்பூசியை கொடுக்க முடியும். உங்களோட வயசுக்கு இந்த கர்ப்பப்பை வாயோட பரிசோதனையை பண்ணிக்கணும். ஞாபகம் இருக்கா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு சிகிச்சை அளிச்சப்பவே இந்த டெஸ்ட்டை பத்தி உங்ககிட்ட பேசினேன். இந்த டெஸ்ட் பண்றது மூலமா கர்ப்பப்பை வாயில ஏற்படுற மாற்றங்களை புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். அப்படி சீக்கிரம் கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எளிதா இருக்கும். அதனாலதான் சொன்னேன் இந்த டெஸ்ட்டை பண்ண சொல்லி. ஆமா டாக்டர், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நானும் போயிட்டு இந்த பரிசோதனையை கண்டிப்பா பண்ணிக்கிறேன் டாக்டர்.
ரொம்ப நல்ல விஷயம் சாந்தி. நீங்க போய் கர்ப்பப்பை வாயோட பரிசோதனை பண்ணிக்கோங்க. உங்க பொண்ணையும் தைரியமா தடுப்பூசி போட்டுக்க கூட்டிட்டு போங்க. சரியா? வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா அப்புறமா வந்து என்ன கண்டிப்பா கேளுங்க. சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் கண்டிப்பா போய் இந்த பரிசோதனையை பண்ணிக்கிறேன். நானும் தடுப்பூசி போட்டுக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ so டாக்டர். much. தேங்க்யூ. பாட்டி, டாக்டர் ஷோபாவை நீங்க சொன்ன மாதிரி போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாட்டி. எல்லாம் புரியுற மாதிரி நல்லா தெளிவா சொன்னாங்க எங்களுக்கு. நல்ல விஷயமா. சாந்தி, உங்களோட கேள்வி எல்லாம் தீர்ந்துச்சா? ஆமாமா, கேள்வி எல்லாமே கேட்டு முடிச்சிட்டேன். அம்மா, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன? டாக்டர் ஷோபா சொன்னாங்க இந்த HPV தடுப்பூசி வந்து ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப முக்கியமானது கூட. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, இந்த தடுப்பூசியை வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களாமா. ஆராய்ச்சி பண்ணி ப்ரூஃப் பண்ணிருக்காங்க இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. நம்ம காலத்துல எல்லாம் அந்த தடுப்பூசி இல்லவே இல்லம்மா. அது இருந்திருந்தா உங்களை கூட பாதுகாத்து இருந்திருக்கலாம். அம்மா, நான் எதுக்கு தெரியுமா பார்வதிக்கு வேண்டான்னு சொன்னேன்? இது போல வந்து தீட்டு பிரச்சனை வரும், குழந்தை பிறக்காம இருக்கும், இத பயந்துட்டு தாமா நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா டாக்டர் ஷோபா சொன்னாங்க இந்த ஊசினால தீட்டு பிரச்சனை வராது, குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, குழந்தை பிறக்கிறதுக்கும் எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டாங்கம்மா. நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா பார்வதிக்கு தடுப்பூசி போட போறேன். நல்ல விஷயம். அதே மாதிரிமா நீங்க சொன்ன மாதிரியே நானும் வந்து ஸ்கிரீனிங் பண்ணிக்க போறேன்னு. உங்களாலதாம்மா நான் வந்து போய் பார்த்தேனே டாக்டரை. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். பாட்டி, நான் கூட அந்த தடுப்பூசி போட்டுக்க போறேன். நல்ல விஷயமா, நல்ல விஷயம். நல்ல வேலை ரேவதி, இப்பயாச்சும் அந்த கோடிய பத்தி நீ யோசிக்காம ஆரோக்கியத்தை பத்தி யோசிச்சியே. கோடிய விட முடியுமா? நான் கூட அடுத்த நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரி நிகழ்ச்சிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்புறம் ஹாட் சீட்ல உட்காருவேன். அப்புறம் போன ஃப்ரெண்ட் உங்களுக்கு பண்ணுவேன். அப்புறம் கோடியும் வின் பண்ணுவேன். ஐயோமா, அதுக்கப்புறம் அந்த கோடிய வின் பண்ணி செலவு பண்றதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்ல. ஐயோ ரேவதி. அன்பார்ந்த நண்பர்களே, ரேவதி மாதிரியே இருக்கட்டும். உண்மையான கோட்டீஸ்வரி யாருன்னா ஆரோக்கியமா இருக்கிறவங்க தான் உண்மையான கோட்டீஸ்வரி. அம்மா மாதிரி இருக்கிற வயசுலயும் ஏன் மாதிரி இருக்கிற வயசுலயும் போயிட்டு பரிசோதனை பண்ணிக்கலாம். ரேவதி மாதிரியும் பார்வதி மாதிரியும் இருக்கிற வயசுல கண்டிப்பா தடுப்பூசி எடுத்துக்கலாம். அரசாங்கமே முன் வந்து எல்லா 14 வயசு பெண்களுக்கும் HPV தடுப்பூசி இலவசமா தராங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வீட்டு அருகாமையில இருக்கிற அரசு மருத்துவமனையில போயிட்டு இந்த HPV தடுப்பூசியை பற்றி விவரமா தெரிஞ்சுட்டு இந்த தடுப்பூசியை நீங்களும் கண்டிப்பா எடுத்துங்க. 14 வயது பெண்கள் பெற்றோர் சம்மதத்தோட அரசாங்க மருத்துவமனையில இலவசமா HPV தடுப்பூசி எடுத்துக்கலாம். அப்போ நீங்களும் ஆகலாம் உண்மையாய கோடீஸ்வரி.